and I need the fire of God. You are going to be a man full of fire in the coming days. Prayer பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு பயங்கரமான ஒரு கிளவுடுக்குள்ள போன ஒரு இது தெளிவா கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்றாரு, ஆவியானவர் என்கிட்ட என்ன உணர்த்துறாருன்ற அந்த வாய்ஸ் எனக்கு தெளிவா கேட்டுச்சு. கண்ணை மூடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் இடத்துல இருந்து the chillness இன்னமும் நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். ஏன் கீழே விழுகிறோம் என்று சொன்னால் our body is not able to contain the presence of God. God is pouring out His fire tonight. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நம்முடைய போதகர் இந்த நாளிலே நமக்கு ஒரு எழுப்புதலின் செய்தியை கொண்டு வர இருக்கிறார்கள். நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திலே காத்திருப்போம். உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோம். மகிமையின் பாத்திரங்களாக தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையில் வாழும்படிக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். God has designed me to live in the glory. God has called me to be a glory carrier. Wherever I go, God wants me to carry the glory of God. Wherever I go, God wants me to take the presence of God. Hallelujah. இயேசு அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாருங்க. போனவங்களாம் அவருடைய ஆடையை தொட வேண்டும், அவர் வீட்டில் போய் இருக்கும்போது அங்கே போய் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் ஓடினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் இருந்த இடத்திலெல்லாம் சுகமளிக்கும் வல்லமை அங்கே, the anointing of healing was there. The presence of God was there wherever Jesus went. That's why the Lord said, the Spirit of the Lord is upon me to heal the sick, to bring deliverance, to set the captives free, to preach the good news to the people. So dear children of God, God has called you, God has called me to reveal His glory. Everybody say, God has called me to reveal His glory. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு ஜனங்கள் இயேசுவை போய் எங்கே பார்க்க முடியும்? இயேசுவை போய் எங்கே பார்க்க முடியும்? They cannot see Jesus in a physical form. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தை சுமந்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை சுமந்தவர்களாய் நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். You and I are called to walk like Jesus. Jesus carried the glory of God. Jesus carried the presence of God. அது உள்ள மறைந்திருந்தது. But when he went up to the mountain, the glory was revealed. அப்போ நம்ம கேட்கலாம், அப்போ மட்டும்தான் அவர் மேலே வந்துச்சா? இல்லை, அவர் மேலே மகிமை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பட் இட் வாஸ் a hidden glory. People could not see that, but God revealed it on the top of the mountain. அதே மாதிரி உங்களுக்குள்ள தேவன் மகிமையை வைத்திருக்கிறார், என் மீது தேவன் மகிமையை வைத்திருக்கிறார். அதை ஜனங்கள் காண வேண்டும். Do you feel that the glory of God is within you and upon you and around you? Feel பண்றீங்களா? Do you feel that? You need to feel. Most of the time we are world conscious. Most of the time we are burden conscious, worry conscious. அது இல்லை இது இல்லை கவலைப்பட்டு கொண்டு அதே நினைத்து கொண்டிருக்கிறோம். Most of the time we are money conscious. Most of the time we are problem conscious. God wants you to be glory conscious. God wants you to be God's presence conscious. அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய், மகிமையை உணர்கிற ஜனங்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். Exodus chapter 33 18-23 Moses prayed like this. என்ன ஜெபம் பண்ணார் மோசே? வாசிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். Moses prayed in Exodus chapter 33:8 யாத்ராகமம் 33:18 அவர் சொல்றார், I pray Lord show me your glory. இந்த ஒரு லெவலுக்கு உங்க பிரேயர் லைஃப் வந்துருச்சுன்னா நீங்க எல்லாம் மெச்சூர்ட் கிறிஸ்டியன் அர்த்தம். இன்னும் எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், அது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்க, இதையே கேட்டுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு நீங்கள் எழும்புறீங்கன்னா யூ ஆர் அ பாப்பா ஸ்டில்.
யூ ஆர் அ பேபி. லாலிபாப் சப்பி கொண்டிருக்கிற பேபி நீங்கள், இன்னும் விரலை சூப்பி கொண்டிருக்கிற குழந்தைகள் நீங்கள். ஆகவே பேதுரு எழுதுகிறார், நீங்கள் எவ்வளவு நாளைக்கு குழந்தைகளாக இருக்க போகிறீர்கள்? காலத்தை பார்த்தால் ஒவ்வொருவரும் பாஸ்டர்ஸாக இருக்கணும், போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளைப் போல பால் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, பால் குடித்துக் கொண்டிருக்கிறீர்களே. When are you going to have biryani, mutton and all these high food? How many years, how long you've been drinking milk and chocolate and lollipop? Are you a baby? You need to be pastors by this time. பவுல் எழுதுகிறார், பேதுரு எழுதுகிறார், வளர வேண்டிய நீங்கள் இன்னும் இப்படி பேபிஸா இருக்கிறீங்களே. எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இன்னும் உங்கள் தேவைகளுக்காகவே நீங்கள் அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டு, உங்களுக்காகவே நீங்கள் உபவாசித்துக் கொண்டு, ஆவிக்குரிய காரியங்களை ஒன்ன கூட கேட்காம உலக பிரகாரத்தின் தேவைகளையே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், you are still a baby. But if you pray like Moses about the things of God, about heavenly things, about the glory of God, about spiritual things, you are growing up. You are matured people. நீங்க வளர்றீங்க. அதுக்காக ஜெபம் பண்ண வேணாம்னு சொல்ல, உங்க தேவைகளுக்காக ஜெபிக்க வேணாம்னு சொல்ல. நான் சொல்ற பாயிண்ட புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்காகவே ஜெபம் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். You need to move on. You need to move on. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்னும் வருஷ கணக்கா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அதை கொடும் இதை கொடும் இதை கொடும் அதை கொடும் கேட்கணும் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு மேலே ஆண்டவரே இன்னும் எனக்கு ஃபெய்த் வேணும் ஆண்டவரே, இன்னும் I need to feel your presence Lord, I need more faith Lord, I need to be I need to be filled with the glory of God Lord, I need to have more desire and passion for the presence of God Lord. What is your prayer this morning? Are you still a baby? God wants you to be a glory carrier. God wants you to be a glory carrier. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? சும்மா ஒருத்தனை தொட்டு இப்படி தோளில் கை வச்சிங்கன்னா உடம்புல வியாதி இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக ஹீல் ஆயிடுவாங்க. Because you carry the glory of God. When He says something, people will be blessed. When you touch somebody, if they or he or she is sick, she will be healed. He will be healed. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ரொம்ப தரித்திரமாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். உட்கார்றதுக்கு சேர் இருக்காது, ஒரு டம்ளர் கேட்டால் ஒரு ஆளுக்கு டம்ளர் கொண்டு வந்து கொடுப்பாங்க, எதுவுமே எல்லாமே ஒன்றுமே சரியாக இருக்காது, தரித்திரம் இருக்குதுன்றது தெரியும் நல்லா. In the name of Jesus, Lord, I bless this house ன்னு சொன்னீங்கன்னா போதும், that house will be blessed with prosperity. Hallelujah. That's the difference between the people who carry the glory of God, who carry nothing. Dry people, சும்மா போக வேண்டியது, பேச வேண்டியது, காப்பி குடிக்க வேண்டியது, போயிட வேண்டியது. But God has not called you to be like that. God wants you to be a glory carrier. You need to show the difference between you and other people. வளராத விசுவாசிகளுக்கும் ரட்சிக்கப்படாத மக்களுக்கும், சாதாரண கிறிஸ்தவர்களுக்கும், அபிஷேகம் இல்லாத கிறிஸ்தவர்களுக்கும், தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லாத கிறிஸ்தவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க காட்டணும். நீங்களும் அவங்கள போல மாறக்கூடாது, அவங்க பின்னாடி நீங்க போகக்கூடாது, உங்க பின்னாடி அவங்க வரணும். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், God has given you a responsibility to protect it. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. You need to protect the glory God has placed in you. You need to protect the presence of God has deposited in you. உங்களுக்குள்ள வைத்திருக்கிற தேவ மகிமையும், உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற தேவனுடைய கிருபைகளையும், அந்த தேவ பிரசன்னத்தை நீங்க தான் உங்களை விட்டு எடுபடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். உன் கண்ணையும் அங்கேயும் இங்கேயும் பறக்க விடாதே. Don't get distracted. Don't allow the devil to take the joy out of you. Don't allow the devil to take the anointing out of you. Don't allow the devil to take the presence of God out of you. Don't allow the devil to take the joy, whatever anointing you have received so far. Don't allow, never allow. விடக்கூடாது. நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேணும். மோசே ஜெபம் பண்ணாரு, கர்த்தர் அவனை அப்படியே மகிமையினாலே ஆசீர்வதித்தார். Acts chapter 7:2 says, "Hear me, brethren, fathers, the God of glory appeared to Father Abraham." You know, God has a title, and what is the title? God of glory.
அது ஸ்டீஃபன் சொல்றாரு, ஸ்தேவான் இவ்வாறாக சொல்லுகிறார். வாசிங்க. அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. மகிமையின் தேவன், மகிமையின் தேவன். இந்த டைட்டில் தான் என்னுடைய சீரி கொடுத்திருக்கிறேன், மகிமையின் தேவன். மகிமையின் தேவன். 24ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, he is the king of glory. யார் இந்த மகிமையின் ராஜா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள். Let the king of glory come in. Hallelujah. God is carrying a title called the King of Glory. So Stephen அன்னைக்கு சொன்னாரு, ஸ்தேவான் சொன்னாரு, இந்த மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். இந்த மகிமையின் தேவன். So always remember, the God you worship is the King of Glory. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் தேவன். As redeemed sons of God, we have been decided actually to live in His glory. Hallelujah. தேவனாலே படைக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையிலே வாழும்படிக்கு நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். Do you understand what I say? See, this message is only for the mature people, not for the babies. This message is only for the matured, grown-up people. When God created Adam and Eve, there was full of face-to-face fellowship with God. தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாம ஆண்டவர் சொன்னாரு, என் முதுகை மட்டும் காட்டுகிறேன், நீ பார் மோசே என்று சொன்னார். ஆனா ஆதாமுடைய நாட்கள் அப்படி இல்லை, முகமுகமாய் அவரோட பேசி கொண்டிருந்தான். தேவனுடைய மகிமையினாலே அவன் நிறைந்திருந்தபடினால தான் அவன் சட்டை போடவில்லை. He was covered with the glory of God. That's why he didn't realize that he was naked. He was clothed with the glory of God. அதுதான் அவனுக்கு ட்ரெஸ்ஸா இருந்தது, அதுதான் அவனை மூடி இருந்தது. நம்ம நினைக்கிற மாதிரி அவன் நேக்கடா இருந்தான் இல்ல. He was covered, clothed with the glory of God. ஏவாளும் அதே போல தான். அப்ப அந்த மகிமையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள், மகிமையின் தேவனோடே வாக்கிங் போனாங்க. அந்த மகிமையை பார்க்கறது அவங்களுக்கு பிரச்சனையாவே இல்லை. சுருக்கமா சொல்ல போனா, Adam and lived in the glory of God. So that was the original design. That was the original design. God created you and me to live in the glory. Because Adam sinned, he lost the glory, he lost the covering, he could not see God face to face. அதனால தான் மோசேவுடைய மகிமை காண்பித்தவர்களும் கேட்குற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. எப்போவோ ஒரு தடவை தான் பார்த்தாங்க. ஆனால் ஆதாம் அப்படி இல்லை. There were no barriers or veils that God had to use. இஸ்ரவேல் நாட்களிலே அந்த மகிமையை ஜனங்கள் பார்க்க முடியாதபடிக்கு ஒரு திரைச்சிலையே போட்டு வைக்க வேண்டியது இருந்தது. அந்த அளவிற்கு மக்கள் பாவம் செய்து அந்த மகிமை கூட பார்க்க முடியாம போயிட்டாங்க. It was only after Adam and Eve's rebellion that they wanted to hide away from God. Man was created to live comfortably, quite naturally in the glory of God. The transfiguration of Jesus, அது ஆண்டவர் மகிமையின் தேவன் என்பதை இந்த மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். It was a powerful prophetic declaration of God's plan and purpose for every believer. பேதுரு, யாக்கோபுக்கு, யோவானுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருமே தேவனுடைய மகிமையை பார்க்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 3:23 சொல்லுகிறது, for all have sinned and fall short of the glory of God. எல்லாருமே பாவம் செய்த முடியினாலே தேவனுடைய மகிமையை அற்றவர்களாகி போனோம், தேவனுடைய மகிமை இல்லாதவர்களாக ஆகி போனோம். ஏன் தெரியுமா? பாவம் செய்தபடினாலே. Where there is sin, there is no glory. எல்லாரும் சொல்லுங்க, பாவம் இருக்கும் இடத்தில் மகிமை இருக்க முடியாது. மகிமை இருக்கிற இடத்திலே பாவம் இருக்க முடியாது. மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது தேவ மகிமை அற்றவர்களாகி விடுகிறார்கள். Hallelujah. So this is the truth. எல்லாரும் பாவம் செய்தார்கள், ஆகவே தேவ மகிமை போயிட்டு. அப்ப என்ன ஆப்போசிட் மீனிங் என்ன? நீங்கள் பாவத்தை எல்லாம் விட்டு பரிசுத்தவான்களாய் வாழ 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 you will experience the glory of God. That's the meaning. So what does it mean? Our sin has prevented us receiving and living in our birthright. பிறப்புரிமை நமக்கு அது, ஆனா அதுவே கிடைக்காம போயிடுச்சு. It should have been ours, but we have missed it. So what is God's desire? ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆண்டவருடைய பிளான் என்ன? God's desire was always that humankind should live, be fully comfortable and enjoy the full manifest presence of the Almighty God. So what is God's plan? தேவனுடைய திட்டம் என்ன? எல்லாரும் சொல்லுங்க, living in the glory. Living in the glory. எல்லாரும் மகிமையிலே வாழ்வதுதான், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வது, தேவனுடைய பிரசன்னத்திலே வாழுவது, அதுதான் தேவனுடைய சித்தம். Hallelujah. So we need to reclaim the glory. மறுபடியும் நம்ம இதை கேட்கணும். ஆண்டவரே, இந்த க்ளோரி எனக்கு வேணும் ஆண்டவரே. சபையில் மட்டுமல்ல, ஸ்கூல் ஆஃப் வர்ஷிப்பில் மாத்திரமல்ல, என் வீட்டில் நான் உணரணும், என் பெட்ரூமில் நான் உணரணும். எல்லா நேரமும் I should be surrounded by the glory of God. Hallelujah.
2 Corinthians chapter 3 verse 7 to 11 வாசிங்க. எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான எல்லாம் ஊழியத்தை கவனிங்க. மரணத்திற்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம். You need to underline that. மரணத்திற்கு ஏதுவான ministry of death, அழிந்து போகிற ஊழியம், அது பழைய ஏற்பாட்டு ஊழியம். அந்த ஊழியத்தை செஞ்ச மோசேயினுடைய முகத்திலேயே மகிமை உண்டாயிருந்தால் அதை இஸ்ரவேல் புத்திரர் பார்க்க கூடாது இருந்தார்களே. பவுல் எழுதுகிறார், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம். அதையே நம்ம பெரிய மகிமைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வரைக்கும். ஆனால் பவுல் எவ்வளோ அழகாக எழுது, எங்கேயோ போயிட்டார், அது ஒளிந்து போகிற மகிமைன்ட்டார். அது அந்த ஊழியம் பழைய ஏற்பாட்டு ஊழியம். நம்மெல்லாம் நியூ டெஸ்டமென்ட் பீப்புள். இந்த க்ளோரி அதை காட்டிலும் மேன்மையானது என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம், அதாவது இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்ல செய்கிற ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். மோசே மகிமையை இன்னும் நம்ம ரீச் பண்ண முடியாமல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமே. அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் செய்கிற ஊழியக்காரங்களுடைய மகிமை, அந்த ஊழியத்தில் இருக்கிற மகிமை, அவங்க முகத்தில் இருக்கிற பிரகாசம் எவ்வளவு இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால், அதுவே மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, நாம் எல்லாரும் நம்ம க்ளோரி கேரியர் அப்படின்றத ரிமெம்பர் பண்ணாமல் இருக்கிறோம். நான் ஒரு மகிமையின் பாத்திரமாய் தேவன் என்னை வடிவமைத்திருக்கிறார், என்னை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நான் உணராமல் இருக்கிறபடினாலே. 10ஆம் வசனம் வாசிங்க. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. திரும்ப ஒரு தடவை வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அது மகிமை இல்லைன்றாரு. எங்கேயோ கூட்டிட்டு போறாரு அவரு. மவுண்டன் டாப், ஹிமாலயஸ்கே கூட்டு போறாரு. மோசேயினுடைய மகிமை இல்லைன்றாரு. அதை விட இது எவ்வளவு மகிமை. இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற மகிமை சிறந்த மகிமை. Hallelujah. Hallelujah. So dear children of God, we need to climb because we are under a better covenant of righteousness. அதை காட்டிலும் ஒரு பெரிய உடன்படிக்கையின் கீழே, புதிய உடன்படிக்கையின் கீழே நாம் இருக்கிறோம். Now we have free access. திரைச்சீலை கிடையாது. அதுதான் தாவீதினுடைய கூடாரம். எல்லாம் ஓப்பனாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் மோசே உள்ளே போக முடியாது, அவருக்கே திரைச்சீலை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் now we have free access to experience the glory of God. The veiling of God's glory is removed. மகிமையை மறைத்து கொண்டிருந்த அந்த திரைச்சீலை அது எடுபட்டு விட்டது. ஆகவே தான் 2 Corinthians chapter 3 16 to 18ல நம்ம வாசிக்கிற 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும் வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போ. முக்காட்டை பத்தி பேசுறாரு. அதாவது முக்காடு போட்டிருந்தா தான் வெயில்னு சொல்றோம். வெயில் போட்டிருக்கிறாங்க. வெயில் முக்காடு முகத்துக்கு முன்னாடி இந்த துணியை போடும் பொழுது பார்க்க முடியாது. ஆனால் அந்த துணியை தூக்கி விட்டால் கிளியராக பார்க்கலாம். அது எப்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும் என்று சொல்லுகிறார். மக்கள் மனம் திரும்பும் போது. உங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் வந்து கொண்டே இருக்கணுங்க. ரட்சிக்கப்பட்டேன்னு இன்னும் கெட்ட வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா என்ன மனம் திரும்பி இருக்கிறீங்க நீங்கள்? அந்நிய பாஷை பேசி இன்னொரு பக்கம் ஒய்ஃபை அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன மனம் திரும்பி இருக்கிறீங்க? அந்நிய பாஷை பேசிக்கொண்டு ஆவியில் நிறைந்து கொண்டு அடுத்தவனை சீட் பண்ணி கொண்டு பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், கசப்பு, வீணான எல்லா பாவங்களும் உங்களுக்குள்ளே இருந்தால் என்ன மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்கிறது? தட்ஸ் கால்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். மேலோட்டமான மனம் திரும்புதல் என்றது பெயர். அதாவது மேலோட்டமாக மனம் திரும்புகிறோம். உள்ள இன்னும் போகணும், ஆழமாக போனால் உள்ள கசப்பு, வைராக்கியம், வேண்டதை குப்பெல்லாம் இருக்குதாங்க. அந்த அழுக்கு தூசி குப்பையெல்லாம் எடுத்து வெளியே போடணும். டீப் ரெபென்டன்ஸ். அதுக்கு பேர் என்ன? ஆழமான மனம் திரும்புதல். அவைக்குரிய வாழ்க்கையில் வளர வளர உங்களுக்குள்ளே ஆழமான மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். பார் அவனை என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் மனம் திரும்பலாம் அர்த்தம். உங்களுக்கு ரோட்டில் போகிற ரவுடிக்கு என்ன வித்தியாசம்? If you are not able to forgive somebody, what is the difference between you and an unbeliever? You need to show yourself that you are filled with the glory of God. சொல்றார், மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுக்கப்பட்டால் அடுத்த வசனம் தான் இது. இந்த வசனத்தை மாத்திரம் நம்ம தனியாக சொல்றோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்பதான் விடுதலை. அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாத்தையும், அதுக்கப்புறம் தான் 18ஆம் வசனம் வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. நாம் எல்லாரும் கர்த்தருடைய மகிமை எப்படி பார்க்க போறோம்? கண்ணாடியில நீங்க உங்க ஃபேஸ் நின்று பாக்குறீங்க பாருங்க, அப்படியே தெரியுதுல்ல உங்க ஃபேஸ். ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட காட்டுதுல. அதே மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போறோம் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது. அப்ப அதுக்கு முன்னாடி ஸ்டெப் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? முக்காடு எடுக்கப்படணும். அப்ப அந்த முக்காட்டை தூக்குனாதான் கண்ணாடியில பார்க்குற மாதிரி பார்க்க முடியும் தேவனுடைய மகிமையை. அந்த மகிமையை பார்க்கணும்னா முக்காடு எடுப்படும். அந்த முக்காடு எப்போ எடுபடும்? மக்கள் மனம் திரும்பும் பொழுது.
நீங்கள் பரிசுத்தம் அடையும் பொழுது, ஹல்லேலூயா, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை எப்போ அடைகிறோம்னா, இது ப்ராசஸ் இருக்குது. நீ எந்த அளவுக்கு டீப்பாக மனம் திரும்புறியோ அதுக்குள்ளே அதுக்கேற்ற பரிசுத்தம் உனக்குள்ளே வருகிறது. எந்த அளவுக்கு உனக்குள்ளே பரிசுத்தம் வருகிறதோ அந்த அளவுக்கு நீ மகிமையை டைரெக்டாக பார்க்க போகிற. மகிமையை பார்க்க மகிமையின் மேல் மகிமை, லெவல்ஸ் ஆஃப் க்ளோரி, லெவல் நம்பர் 1, லெவல் நம்பர் 2, லெவல் நம்பர் 3, 10, 20, 100. Hallelujah. Do you understand? Do you understand what I say? So the next step, the ability and the liberty to see and flow, function in the realm of the spirit, ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம மனம் திரும்ப பொழுதுதான் அது வருகிறது. அது ஆழமான மனம் திரும்புதலாக இருக்க வேண்டும். The Christian life and the Christian ministry becomes dull and drudgery and dreary without experiencing the glory. தேவனுடைய மகிமையை அனுபவிக்காவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஊழியம், ஆண்டவருக்காக செய்கிற எல்லாமே டல் அடிக்க ஆரம்பிச்சிடும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கேசிங் அட் ஜீசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும். மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருந்தாங்க. ஒரு பொண்ணு எழுதியிருக்கிறார், மார்த்தாளை இருந்த நான் மரியாளை மாறிவிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன், அவருடைய பிரசன்னத்தை நான் ருசிக்க ஆரம்பித்து விட்டேன். There is nothing to replace being at rest. அதனால தான் எப்போவும் நீங்கள் எப்படியே கலங்கி கொண்டே, நம்ம சொல்லுவோம்ல, குட்டி போட்டு ஆடா பூனையா, அது மாதிரி ஓடிக்கொண்டே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஓடிக்கொண்டே இருக்காத, தலைவெட்டின சிக்கன் மாதிரின்னு சொல்லுவாங்களே, ஹெட்லெஸ் சிக்கன், அது மாதிரி ஓடிக்கொண்டே இருக்காது. ஆகவே தான் ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. கடக்கடன்னு கலங்காமல் அப்படியே ஸ்லோவாகி அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும். அப்படியே ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா then you will know that I am with you, I am your God. ஸோ ரெஸ்ட் ஆனால் தான் உட்காந்து அவரே பார்க்க முடியும். மேக்கிங் கிளைக்கு நடந்துகிட்டே இருந்தால் எப்படி பார்க்க முடியும்? ஒரு இடத்துல சேரை போட்டு உட்காரணும்ல, உட்கார்ந்தாலும் பார்க்க முடியும். That's called gazing at Jesus, looking at Jesus, gazing at Jesus, then going out with a powerful reflection of His glory upon us. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய சமூகத்தில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பர்சனல் வர்ஷிப்பில் ஆண்டவரை துதித்து பாடி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, alone with God, you receive the glory of God on your face. That alone will transform us. அதுதான் நம்மை மாற்றும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? நம்ம சர்ச்சை மாற்றும். That will transform our town, நம்முடைய பட்டணத்தை மாற்றும், நம்முடைய வில்லேஜஸை மாற்றும், கிராமங்களை மாற்றும். That will transform our nation. அது அப்புறம் பின்னாடி நம்ம நாட்டை மாற்றும். ஆமென். கொலோசையர் 1:26-27 வாசிங்க. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையின் ஐஸ்வர்யம், the riches of glory. அந்த மகிமை எவ்வளவு ரிச்சான ஒரு மகிமை என்று வெளிப்படுத்த தேவன் சித்தமானார். அது என்ன பண்றாரா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எனக்குள்ளே இருக்கிறார். It's time to arise. Church shall arise. His glory is within me, upon me. எனக்குள்ளே இருக்கிறது, மேலே இருக்கிறது, அந்த மகிமை இருக்கிறது, அது வெளிப்படணும். உள்ள நமக்கு மகிமை இருக்குது. கிறிஸ்துவான ஒரு மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறார். மண்பாண்டங்களுக்குள்ளே மகிமை இருக்குது. ஆனால் மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ், தேவன் தன்னுடைய மகிமை வெளிப்படுது. அப்போ தானே எல்லாரும் ஃபீல் பண்ணோம். உள்ளே இருந்துச்சு, ஃபீல் பண்ணுவோமா? அதை ஃபீல் பண்ணுறதுக்கு the manifest presence of God is important. ஸோ பீப்புள் இதை புரிஞ்சிக்காம மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ், அது என்ன மகிமை, அது என்ன கீழே விழுந்து கிடக்குறோம், அது என்ன அப்படி, அது என்ன இப்படி, இதெல்லாம் தேவையா? நோ. என்னைக்கு நீ உனக்குள்ளே இருக்கிற மகிமையை ஃபீல் பண்ண இல்லையே? இந்த மகிமை உள்ளே இருக்கும்போது தானே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்போ உனக்குள்ளே மகிமை இருந்துச்சு தானே? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உனக்குள்ளே இருந்தார் தானே? அவரையே கத்தி கொண்டு இருந்தாய், அவரையே சண்டை போட்டு கொண்டு இருந்தாய். உனக்குள்ள மகிமை இருந்துச்சுல்ல. You didn't realize, but when did you realize? The manifest presence of God வந்த உடனே கையாட்ட முடியல, காலாட்ட முடியல, எந்திரிச்சு கூட நிற்க முடியல. You are collapsed because that is the riches of the glory of God. The மகிமை ஐஸ்வர்யமாய் வந்து சேர்ந்தது. God's purpose is to fill the earth with His glory. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தனது மகிமையினாலே இந்த பூமியை நிரப்புவதே அவருடைய சித்தம். ஆனால் அது எப்போ நடக்குமா? This will happen through the people who have learned how to dwell in His glory. தேவனுடைய மகிமையிலே எவன் காத்திருக்க பழகி இருக்கிறானோ, தேவனுடைய மகிமையிலே எவள் காத்திருக்கிற பழகி இருக்கிறாளோ அவள் மூலமாக தான் இது நடக்கும். அவன் மூலமாக தான் நடக்கும். சும்மா மண்டே டு சாட்டர்டே ஊர் சுத்திட்டு வரவன் மூலமா இது நடக்காது.
தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்க வேண்டும், தேவனுடைய மகிமையிலே காத்திருக்க வேண்டும். தேவனுடைய மகிமை என்னதென்று அறிந்திருக்க வேண்டும். People who have yielded themselves and thus bring down the presence of God into the earth. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய மகிமை இந்த பூலோகத்திற்கு கொண்டு வருகிற அளவிற்கு தேவனுடைய சமூகத்தில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுகிறவங்க மூலமாகத்தான் கர்த்தர் இதை செய்ய போகிறார். இதனால தான் நிறைய பேர் மகிமை பற்றி பேசுறதில்ல, பிரசங்கம் பண்றதில்ல, என்னன்னே தெரியறதில்ல. They don't experience the glory also. நீங்க பார்த்த மாதிரி இந்த அனுபவங்கள் நிறைய இடங்கள்ல நடக்கிறதில்ல. That's the truth. The key is Christ in you. God is after people who know how to respect and carry the glory, the manifest presence of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை எப்படி சுமந்து செல்ல வேண்டும் என்று அறிந்த பிள்ளைகள் மூலமாகவே கர்த்தர் இதை செய்கிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாசிங்க. He is looking for a people to possess with his glory. எல்லாரும் வாசிங்க திரும்ப. He is looking for a people to possess with his glory. தேவன் தன்னுடைய மகிமையை சுமந்து செல்கிற, தன்னுடைய மகிமையினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற மக்களை தேடிக் கொண்டிருக்கிறார். அவர்களை வைத்து தான் இவைகளை செய்ய போகிறார். Hallelujah. Father God invites us to much deeper measures of his glory and presence. இன்னும் ஆழமான ஒரு மகிமையின் அனுபவத்திற்கு அவர் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to be changed from one degree of glory up unto the another. ஒரு டிகிரி ஆஃப் க்ளோரியிலிருந்து, ஒரு லெவல் க்ளோரியிலிருந்து இன்னும் போகணும். இது எப்படி வரும் என்று சொன்னால், by spending more time face to face with God in the glory. ஆண்டவரோடு கூட முகமுகமாய் அவருடைய சமூகத்தில் நம்ம உட்கார வரும். அப்போ வேலையெல்லாம் செய்ய வேணாமா? வேலையெல்லாம் செய்யணும். ஆனால் ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறீங்களா? 1 மணி நேரம் கர்த்தருக்குன்னு கொடுங்க. 10 hours ஒர்க் பண்ணுறீங்களா? 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுங்க. 10ல் 1 கொடுங்க போதும். 10 மணி நேரமும் உட்காந்துட்டு இருக்க சொல்ல. ஆனால் உங்களுக்கு தோணுச்சுன்னா 2 நாள் லீவ் போட்டு உட்காந்துருங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு சமையல் பண்ணாமல் உட்காந்துருங்க. 2 நாள் வெளியே வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருங்க. தேவ சமூகத்தில் உட்காந்துருங்க. Spend time with God. The glorious sons of God must be those who carry the glory. இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன தெரியுமா? Every believer has the Holy Spirit in them. எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். But not every believer has the Holy Spirit resting upon them. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்லையா? எல்லாம் சண்டை போடுறாங்க. இருக்கு. நான் அந்நிய பாஷை பேசல, அப்போ எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? இருக்கிறாரு. ஆனால் ஓ மேலே இல்லையே. உனக்குள்ள இருக்கிறார் ஆவியானவர், ஆனால் ஓ மேலே இல்லையே. அதனுடைய அர்த்தம் என்ன? ஜான் ஆஃப்டர் ஹேவிங் பேப்டைஸ்ட், யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது புறாவானவர் அங்கே வந்து தங்கினதை அவர் கண்டார். வாசிங்க யோவான் 1:32. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? புறா தங்கினது. It rested upon Jesus. எல்லாம் சொல்லுங்க. It rested upon Jesus. The dove rested upon Jesus. புறாவானது இயேசுவின் மேலே தங்கி இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புறா தங்கி இருக்குது. இப்படி தங்கி இருக்குது. அவர் எங்கே போனாலும் தங்கி இருக்கு. நடந்தாலும் தங்கி இருக்குது. போனாலும் தங்கி இருக்குது. எங்கே போனாலும் புறா இப்படியே உட்கார்ந்துருக்கு. அவர் மேலே உட்கார்ந்துருக்குது. எங்கே போனாலும் உட்கார்ந்துருக்குது. கானாவூருக்கு போறாரு, உட்கார்ந்துருக்குது. லாசரு கல்லறைக்கு போறாரு, உட்கார்ந்துருக்குது. எங்கே போனாலும் உட்கார்ந்துருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம். The glory of God rested upon Jesus wherever he went. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த புறா தன்னை விட்டு பறக்கிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அதாங்க ரகசியம். நீங்க 2 கெட்ட வார்த்தை பேசினா அது பறந்து போயிடும். கோவமா கத்துனீங்கன்னா பறந்து போயிடும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. This is a secret. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த புறா உங்க மேலே இருக்கணும். Never allow the dove to fly away. எல்லாம் சொல்லுங்க. Never allow the dove to fly away. உன் மீது தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், புறாவை போன்ற பரிசுத்த ஆவியானவர், தேவனின் மகிமையானவர், மகிமையின் ஆவியானவர் உன்னை விட்டு பறக்கிறதுக்கு ஒரு நாளை இடம் கொடுக்காதே. Never allow the dove to fly. எழுதி வச்சுக்கிறீங்க. வீட்டில் பிரிண்ட் அவுட் அடித்து ஒட்டி வச்சுக்கிறீங்க. அதை I will never allow the dove to fly. என் மேலே உட்கார்ந்துருக்கிற அந்த அபிஷேகம், என் மேலே வந்த அந்த மகிமை, என் மேலே வந்த அந்த தேவ பிரசன்னம், என் மீது வந்த அந்த மகிமையின் புறாவை போன்ற ஆவியானவர் ஒரு நாளும் பறக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன் புறா, ஏன் காக்கா, கழுகெல்லாம் ஏன் சொல்லலை? இந்த புறா க்ளீனாக இருக்கணுங்க. இந்த புறாவுக்கு எல்லாமே. காக்காய் அசுத்தத்தெல்லாம் போய் கொத்திக்கிட்டு இருக்கும். ஆனால் புறாவுக்கு சுத்தமாக இருக்கணும். அதுக்கு அசுத்தம் இருந்தால் பிடிக்காது. உங்கள் வாழ்க்கையில் அசுத்தம் இருந்தால் அந்த புறா உட்கார்ந்து இருக்காது.
அந்த புறாவுக்கு சின்ன அப்படி கைத்தட்டினா போதும், அந்த சின்ன கைத்தட்டு சத்தம் கூட அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். It cannot tolerate noise. It will fly away. டப்புன்னு தட்டிங்கன்னா போதும், ஓடி போயிடும். அதுக்கு ஜென்டலாக நீங்கள் மூவ் பண்ணணும். இட்ஸ் a gentle bird, very soft bird. Holy Spirit is a gentle God. ஆகவே தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. Never grieve the Holy Spirit. Never grieve the Holy Spirit. உனக்கு ஒன்றும் விளங்கலையா, அமைதியாக இரு. Don't criticize. Don't talk about the Holy Spirit. Don't talk about the presence of God. அமைதியாக இரு. ஒன்றும் புரியலையே, போயிரு அமைதியாக. Don't grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்லப்படும் குற்றம் மன்னிக்கப்படாது என்று அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. Jesus never did anything that caused the dove to fly away. அவர் இந்த புறா பறந்து போகிற மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணலை. என்னிடத்துல பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும் என்று கேட்டார். Jesus lived constantly in the presence and the glory and the will of his Father. அந்த சித்தத்திலேயே எப்போதும் வாழ்ந்து கொண்டிருந்தார். Spirit's anointing was always present. எப்போதும் அதனால அந்த அபிஷேகம் அவர் மேலே இருந்து கொண்டே இருந்தது. The dove will not scavenge on dead flesh. செத்த பணத்தை கூட காக்க தின்னுட்டு இருக்கோம். ஆனால் புறாவை நீங்கள் நல்ல இடத்துல மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்னு அர்த்தம் என்ன? The Holy Spirit will not remain on rotting flesh. உன்னுடைய மாம்சம் பாவத்தை செய்து கொண்டு நாற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் அங்கே இருக்க முடியாதுங்க. அவர் போறேன்னு சொல்ல, ஆனால் அவரால் இருக்க முடியல. But only on those who live in the presence and the glory of God. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற மனிதர்களோடு அந்த புறா எப்போதும் தங்கி கொண்டே இருக்குங்க. அதனால தாங்க ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் வொர்ஷிப்லையும் நான் ஒரு 2 வரி பாடினேன்னா அந்த புறாவானவர் அப்படியே சிறகடிச்சு அப்படியே பறந்து ஒவ்வொருத்தர் தோல்லையும் வந்து உட்காந்துடுறாரு. வேறு ஒன்றுமே இல்லை. நான் ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை, ட்ரம்ஸ் அடிக்கிறது இல்லை, ஓங்கி தடாப்புடான்னு கத்துறது இல்லை, ஊன்னு குதிக்கிறது இல்லை. சொல்லப்போனால் இருக்கிற இடத்த விட்டு கூட அசைகிறது இல்லை. I simply stand, but the dove comes. The dove comes. எனக்கே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். The presence of God comes. அதே ஜேக்கப் தான் அந்த ரூமில் உட்காந்துருக்கும் போது பார்க்குறீங்களா? அதே ஜேக்கப் தான். But you know, when I stand, the dove comes. It sits on me. It sits on the people. Hallelujah. It sits only on those who live in the presence and the glory of God. எல்லாரும் வாசிங்க. We are called to be those To be those who carry His presence and glory. தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லுகிறதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Through living in ways which do not grieve and quench the Spirit. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம வாழும் பொழுது அந்த ஆவியானவர் நம்ம மீது வந்து அமர்ந்திருக்கிறார். Amen. What a calling. What a privilege and what a challenge. இது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. சிம்பிளாக சொல்லிடுறோம், கஷ்டமான. நிறைய பேர் அப்படி வாழ முடியாதனால தானே அந்த மகிமையை பார்க்க முடியாமல் அனுபவிக்க முடியாமல் போயிடுறாங்க. பிகாஸ் கலங்கிக்கிட்டே இருக்கிறாங்களே, சுற்றிக்கிட்டே இருந்தால் என்னைக்கு ஆண்டவர் வந்து உட்கார்றது? அமைதலாக இருக்கணும்னு சொல்கிறார். உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. Amen. Hallelujah. Hallelujah. Are you blessed by the message? Who are you today? Glory carriers. Who are you today? Glory carriers. நீங்க யாரு? Glory carriers. மகிமையின் பாத்திரங்கள். Amen. மகிமையை சுமந்து செல்லுகிற பாத்திரங்கள். Hallelujah. மகிமை உள்ள இருக்குது. ஞாபகம் வச்சுக்கிறேங்க. டிஃபன் கேரியர், க்ளோரி கேரியர். புரியுதா உங்களுக்கு? டிஃபன் கேரியருக்குள்ள என்ன இருக்குது? இட்லி இருக்குது. நானும் கேரியர். நானும் ஒரு டிஃபன் கேரியர் மாதிரி. எனக்குள்ள என்ன இருக்குது? இட்லி இல்லை, க்ளோரி இருக்கு. Hallelujah. I carry the glory of God. I am a glory man. I am a glory woman. எல்லாரும் எந்திரிச்சு சொல்லுங்க. I am a glory man. I am a glory man. I am a glory woman. Glory woman. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க. I am a glory man. I am a glory man. I am a glory woman. I'm a glory woman. எல்லாரும் சொல்லுங்க. Wherever I go, I will carry the glory of God. எங்க போனாலும் சரி, தேவனுடைய மகிமையை சுமந்து செல்வேன். ஆவியானவராகிய புறாவை ஒரு நாள் பறக்க விட மாட்டேன். I will always keep the dove on my shoulder. People will see the glory of God. I carry the glory of God. I am a glory carrier. I am a glory carrier. நான் ஒரு மகிமையின் பாத்திரம். நான் ஒரு மகிமையின் பாத்திரம். தேவனுடைய பிரசன்னத்திலே, மகிமையிலே வாழும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. You're all I need.
இயேசுவே. You're all I need. Jesus, you're all I need. Yesu, oh Yesu, 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 oh Yesu, பிரசன்னம் போதுமே, பிரசன்னம் போதுமே. Hallelujah, hallelujah. Bless your people with your presence, Lord. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரை கேளுங்க. உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. ஓரமா சாந்தரா மீமர ராகாதோரோ. முன்னாடி வர விரும்புறவங்க நீங்க முன்னாடி வாங்க. God's presence is here. If you want to come to the front, you come. முன்னாடி வர விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள். Hallelujah, sing it once again. Hallelujah. Sing hallelujah. கரங்களை உயர்த்தி. Everybody lift up your hands and praise him. Hallelujah. Touch your people, hallelujah, hallelujah, your presence and glory, touch your people, touch your people, Lord, with your glory, touch them, Lord, touch them, touch them, Lord, with your glory. Oh, one more time, touch them, Lord. Thank you, Father. பரிசுத்த ஆவியானவர், புறாவை போன்ற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்தீர். நன்றி. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் வந்து அமர்ந்தீர். நன்றி ஆண்டவரே. மகிமையின் பாத்திரங்களாய் உமக்கென்று எங்களை நீர் வணைந்திருக்கிறீர். அது ஒரிஜினல் டிசைனா இருந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் we missed your glory. We missed your glory many times. We didn't realize the value of the glory of God. Forgive us. மன்னிங்க ஆண்டவரே. இனிமேல் உம்முடைய பிரசன்னம், மாறாத பிரசன்னம், உம்முடைய மகிமை எப்போதும் தங்கி இருக்கட்டும். இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். சர்ச்சுக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய மாறாத கிருபை பிரசன்னம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பீராக. எங்களை ஆசீர்வதிங்க. துதிக்க வல்லமை, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற மகிழ்ச்சி எங்களோட பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தாங்கி இருப்பதாக.
கூட தேவன் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை நமக்கு கொடுத்தார். ஒரு நல்ல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொண்டோம். மறந்துடாதீங்க, தேவ மகிமையில நிலைத்திருங்கள். இந்த ஆன்லைன் எழுப்புதல் ஆராதனை 3 வாரங்கள் நிறைவடைந்து விட்டது. மித்தம் இருக்கிற இன்னும் 4 வாரங்கள் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை சரியாக 7 மணிக்கு ரிவைவல் சேக்கப் என்கிற அந்த யூடியூப் ஐடியில் இந்த ஆன்லைன் ரிவைவல் சர்வீஸ் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. தவறாமல் பாருங்கள். நீங்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய எழுப்புதலின் வல்லமை இந்த நாட்களிலே கடந்து செல்லட்டும். இந்த வீடியோ யூடியூப்ல இருக்கும். நீங்க திரும்பவும் அடிக்கடி இதை போட்டு கேளுங்க. இந்த லிங்கை நீங்க மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.